ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேக்ரவுண்டில் தெரியக்கூடிய அந்த டிசைன் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஆங்கர் த்ரெட்டும் சமிக்கியும் எடுத்திருக்கேன். சமிக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குழிவாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் ஆங்கர் த்ரெட் நார்மலாக ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுறது தான். சமிக்கி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃப்ளவர் டைப்பில் இருக்கக்கூடிய சமிக்கி நான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்பவே சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணிடலாம் இந்த டிசைனை. நீங்கள் நார்மல் சமிக்கியில் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க, இப்போ நான் ஒரு திலகம் ஷேப், அதாவது நம்ம இதை ஒரு மேங்கோ டிசைனாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த திலகமை ஃபில் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்கள் ஒரு மேங்கோ டிசைனாகவும் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பீகாக்கோட பாடி போர்ஷன்லேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இப்போ திலகம் ஷேப்பில் போட்டு காட்டுறேன். இதில் நான் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து டபுளாக போட்டு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆகிருக்கு. மொத்தமாக நான் எண்டு நாட் போட்டுட்டு இப்போ நம்ம எப்போவும் லீஃப் ஃபில்லிங்க்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே இடத்துல நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட், புல்லட் நாட், அதுக்கப்புறம் லாங்கம் ஸ்டிச் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே ஒரே ஸ்டிச்சு தான். அதை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இதில் யூஸ் பண்ணி போட போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் வெறும் ஃப்ரெஞ்ச் நாட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த இடத்துல நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரே ஒரு சமிக்கி வச்சு இந்த மாதிரி ஒரே ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. அண்ட் அது ஃபஸ்ட்டு போட்ட லாங் ஃப்ரெஞ்ச் நாட்க்கு ரைட் சைடில் கொஞ்சம் கீழே தள்ளி மறுபடியும் நீடியில் மேலே எடுத்துட்டு ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி வைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சமிக்கி அந்த ஃபஸ்ட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே ஓவர்லேப் ஆகிற மாதிரி வச்சு மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரியே தான் லெஃப்ட் சைடும் இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த லேயரும் ஓவர்லேப் ஆகிற மாதிரியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு அடுக்கடுக்காக அந்த மாதிரி அழகாக லேயராக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேர்ட்ஸோடைய அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அடுக்கடுக்காக லேயராக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நம்ம இதை பீகாக்கோட பாடி போர்ஷன்ஸில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் என்ன ஷேப்பாக இருந்தாலும், ரவுண்ட் ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பதிலாக ஃப்ரெஞ்ச் நாட் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது. இந்த மாதிரி போர்ஷன்ஸ்லலாம் நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது உங்களுக்கு மற்ற ஸ்பேஸும் உங்களுக்கு கவர் ஆகும். அண்ட் அதே போல் உங்களுக்கு இந்த டிசைனும் க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாட் போட்டோம் இல்லையா, அதோட பிசுறு மேலே வந்துருச்சு. ஸோ நான் அதை கட் பண்ணிட்டேன். இப்போ அகைன் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு 1 வச்சுருந்தேன், அதை அடுத்தது 2 சமிக்கி வச்சேன். இப்போ நான் 3 சமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக உங்களுக்கு வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் கண்ணா பின்னான்னு 2 3 1 2 அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த திலகம் ஷேப் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 வச்சுருக்கீங்களா, அடுத்தது 2 வைங்க, அடுத்தது 3 சமிக்கி வைங்க, அடுத்தது 4 தேவைப்பட்டுச்சுன்னா 4 வைங்க, அதுக்கும் அடுத்தது 5 தேவைப்பட்டால் 5 வைக்கலாம். ஸோ எப்படின்னா உங்களோட அந்த திலகமுடைய ஷேப்பை பொறுத்தது உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த ரேஞ்ச் வரைக்கும் அந்த சமிக்கியோட நம்பர்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ எனக்கு மினிமமாக 4 தான் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஒரு சமிக்கி வச்சுருந்தேன், அடுத்தது 2 சமிக்கி வச்சேன், அடுத்து 3 சமிக்கி வச்சேன், அண்ட் அடுத்தது 4 2 தடவை வச்சேன், அடுத்தது 3 2 இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு ஃபுல்லாக ஒரு திலகம் ஷேப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது டிசைன் ஃபுல்லாகவே நம்ம இதை மேக்ஸிமம் நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பீகாக்கோட பாடி போர்ஷன்லேயும் அன்னம் இந்த மாதிரி என்ன ஒரு ஃபெதர் போர்ஷன் உங்களுக்கு ஃபெதர் எஃபெக்டில் வேணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதையே கூட நீங்கள் மோட்டிஃபாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேங்கோ மோட்டிஃப் மாதிரி நெக்கை சுற்றி நீங்கள் ஒரு மேங்கோ மோட்டிஃப் ஃபுல்லாக போடுறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் இது ஆரி ஒர்க் தெரியணும்னு கூட அவசியம் இல்லை இல்லையா, ரொம்பவே சிம்பிளாக நம்ம இதை ட்ரை பண்ணிடலாம்.
நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு டிசைனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு நான் வந்து ஒரு கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு கீழே வந்து கேளுங்க, நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நான் ஒரு 12 to 13 கொஷின்ஸ் வந்து நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே நான் வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். அந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணாததுக்கு காரணம் அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட டவுட்ஸ் கேட்டிருந்தேன். அண்ட் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய டவுட்ஸாக இருந்தாலும், ஏன்னா நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோஸ்லையும் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கிறது கிளாத்து கேட்பாங்க, நீடில் கேட்பாங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கொஷின்ஸ் வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. அண்டு ஃப்ரேமில் வந்து கிளாத் லூஸ் ஆகுது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து இப்போ ஒரு 12 கொஷின்ஸ் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேயுமே வந்து நான் எல்லா கொஷின்ஸ்க்கும் இப்போ இல்லை, ஒரு 2-3 வீடியோஸ்க்கு அப்புறம் இல்லைனா நான் டைம் இருக்கும்போது இடையில வந்து இன்னும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கூட நான் எழுதி வச்சுருக்கேன், பழைய டவுட்ஸ் எல்லாமே. ஏன்னா எல்லா டவுட்ஸும் மேக்ஸிமமாக ஆரி ஒர்க்குக்குள்ளே வரக்கூடிய எல்லா டவுட்ஸையுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் யாராவது வந்து டவுட் கேட்டிங்க அப்படின்னா கூட நம்ம அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதை போய் பார்த்தாங்கன்னா ஃபுல் டவுட் அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம வந்து ஒரு தடவை வீடியோஸ் வந்து போட வேண்டியது இருக்காது. ஏன்னா ரிப்பீட்டட் வீடியோஸ் வரும்போது ஆல்ரெடி அதை வந்து பார்த்தவங்களுக்கு அது வந்து போர் அடிச்சிடும். ஸோ நியூவாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நம்ம வந்து அந்த வீடியோவை மேக் பண்ணலாம். அது எவ்வளோ நேரம் வந்தாலும் பரவாயில்ல, 1/2 an hour 1 hour இந்த மாதிரி எப்படி வந்துச்சுனாலும் நம்ம அந்த டைம் டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி அந்த வீடியோஸை வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக் சைட் திருப்பி நாட்டை போட்டுட்டு இப்போ வந்து அவுட்லைனுக்கு வந்து நான் ஜரி த்ரெட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சில்க் த்ரெட்டை வச்சு கூட நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அது வந்து நம்மளோட விஷஸ் தான். இல்லை நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ்க்கு பதிலாக ஸ்டோன் செயின் இல்லைனா பெரிய பீட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆன்டிக் பீட்ஸ், அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதுக்கு அவுட்லைனில் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த டிசைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெதர் எஃபெக்ட் இருக்கும் அண்ட் லேயராக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டும் அந்த சமிக்கியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொலாபரேஷனில் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ நீங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.